அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வீல் சேர் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் வயது முதிர்ந்த பக்தர்கள் அவதிக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். குறிப்பாக பௌர்ணமி மற்றும் சனி ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பாரதி என்பவர் தரிசனம் செய்ய வந்த நிலையில் அவரது தாயாருக்கு பேட்டரி கார் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சனி ஞாயிறு மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நாட்களில் பேட்டரி கார் இயக்கப்படாது என்று கோவில் ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த போது அந்த மூதாட்டி மயங்கி கீழே விழுந்துள்ளார். அவர் தனது தாய்க்கு உதவி கேட்டபோது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் செல்லும் வகையில் ஏற்கனவே 2 பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பேட்டரி கார்கள் சரிவர இயக்கப்படுவது கிடையாது என்று பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயில் நிர்வாகம் சுத்தி பேட்டரி கார் விட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஆமா முறையா வந்து அதுக்கு டிக்கெட் கூட வாங்கிட சொல்லுங்க. ஒன்னும் உண்டு அதை வாங்கிட்டு சொல்லுங்க. ஓசில இலவசமா கூட வேண்டாம், இலவசமா எதுவுமே வேண்டாம். நீங்க வந்து கோயில் நிர்வாகத்துல இருந்து பேட்டரி கார் ரெடி பண்ணி சுத்தி விட சொல்லுங்க எல்லா பக்கமும். அப்பதான் இந்த கிரௌடு உங்களுக்கு வந்து ஆட்டோவோட கிரௌடு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதான் இல்ல முடியாதவங்களுக்கு வர்றதுக்கு அதான் ஏதுவா இருக்கும். இது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் உள்ள அன்கான்சியஸ் ஆகி நாங்க கொண்டு வரதுக்குள்ள உள்ள வந்து மெடிக்கல் ஒஸ்ட் சார். ஒரு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்காங்க சார். கேட்டா நாங்க அங்க இருக்கோம் இங்க இருக்கோம் போன் இல்ல அப்படி சொல்றாங்க. அப்ப எப்படி சார் நாங்க காப்பாற்ற முடியும்? இப்ப வந்து நாங்க இருந்து ஆசுவாசப்படுத்தி நாங்க வந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டோம். இதுல ஏதாவது உயிர் பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க நிர்வாகம் என்ன பதில் சொல்லும்? எங்களால முடியாது நாங்க சாப்பிட போயிட்டு அசால்ட்ட சொல்லுவீங்களா?